இது தமிழ்நாடு கோழிவணின் கூட்டமைப்பின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் கொடைக்கானல் அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. மிக சிறப்பா அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் எங்களோட உறுப்பினர்கள், நிர்வாகிகள், எங்கள் தோழமை அமைப்புகளும் கேரளா, புதுச்சேரி எல்லாத்துலேயும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சமீப காலத்தில் நடந்த தீவன கட்டுப்பாடு தொடர்பான பிரச்சனைகளை ஊடகங்கள் வழியாகவும் அரசு அதிகாரி வழியாகவும் நாங்கள் அதை கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல சிறப்பாக அதில் வந்து செயலாற்றி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் போராடி தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் நாங்கள் பட்டோம். டைரக்டா கேட்டப்போ அது நடக்கல. நிறைய போராட்டங்கள்னா ரொம்ப நாள் அது சம்பந்தமா நாங்க தொடர்ந்து போராடி செய்யற மாதிரி இருந்துச்சு. அதுல அரசு அதிகாரிகளும் சரி, மாவட்ட ஆட்சியர்கள் முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பா செயல்பட்டாங்க. அப்புறம் இன்னொரு மாவட்டம் கடலூர் மாவட்டம் கூட அந்த மாதிரி ஆட்சியர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க செக் போஸ்ட் எல்லாம் போடுறோங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட கண்காணிப்புல அது ரொம்ப நல்லா நடக்கிறதா இப்போ எங்க அமைப்புகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. ஒரு சில குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குங்க. பட் அதை நாங்க நிறுவனங்களுக்கு கொண்டு போக விரும்பல. ஏன்னா மாவட்ட ஆட்சியர்களே நாங்க அதை வந்து சரி பண்ணி தரோம்னு சொன்னதுனால அது முடிச்சிட்டோம். அந்த 8 to 12 மணி நேர தீவன கட்டுப்பாடு பெரும்பாலும் தமிழ்நாட்டுல நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கு நாங்க எல்லாருக்கும் இது தொடர்பான அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது இன்னொன்னு அரசுக்கு கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த மகாவீர் நிர்வாண் டே, வள்ளலார் தினம், மகாவீர் ஜெயந்தி ஒரு 4 நாட்கள் இருக்குங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கரிநாள்னு சொல்லக்கூடிய பொங்கலுக்கு அடுத்த நாள் வருது திருவள்ளுவர் தினம். அது வந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் விரும்பி ஒரு அசைவ உணவு சாப்பிடுற நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுங்கிறது பல பேரை மனதளவுல கஷ்டப்பட வைக்குது. வியாபாரிகள் இல்லாம பொதுமக்களோட பாதிப்பும் அது இருக்கு. இன்னைக்கு சிக்கனுங்கிறது ரெகுலர் கன்சம்ஷன்ல இருக்கு. குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள்ல அதீத கன்சம்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்து அரசு சீக்கிரமா செஞ்சு கொடுக்கணும். அது ப்ராசஸ்ல தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நாங்களும் அதை பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தீவிரமா வேகமா கொடுத்தா நல்லது. இன்னொரு நாள் கூட அந்த மாதிரி ஒரு விசேஷ நாளுக்கு தீபாவளிக்கு அப்புறம் வருது. அப்ப அந்த அந்த பேன் இருக்கனால அந்த அதிகாரிகள் தொந்தரவு கொடுக்குறாங்க. சில அதிகாரிகள் சென்னையில என்ன சொல்றாங்க, நீங்க பாட்டா வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு பாதிக்காதுங்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டா எல்லாரும் நிம்மதியா வியாபாரம் பண்ணுவாங்கங்கிறது எங்களோட கோரிக்கைங்க. இதுதான் நாங்க இப்போதைக்கு அரசுக்கு கேட்டுக்கிற கோரிக்கை. தமிழக அரசு சார்பா மதிய உணவு திட்டத்துல இந்த சிக்கனை சேர்க்கிறதா ஒரு ஆமா. அது வந்து இப்ப பரிசீலனை இருக்குங்க. இப்போ வந்து அவங்க சில நிறுவனங்களும் சில அமைப்புகளும் சேர்ந்து இதை கேட்டிருக்காங்க போல தெரியுது. அரசு பரிசீலனை இருக்கு. அதை எந்த அளவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா, நிறுவனங்கள் கேட்குறாங்க, இல்ல அரசு உண்மை அவங்களோட இன்வால்மெண்ட்ல பண்ணாலும் புதிய கறிகளை, அதாவது புதிய கறிகளை அதுக்கு கொடுக்கறது பாதுகாப்பானது. நீங்க அதை வந்து உரை நிலையிலேயோ அல்லது குளிரூட்டப்பட்ட கறிகளை கொடுக்கும்போது அது பாதுகாப்பானதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான கட்டுப்பாடுகள் இன்னும் இந்தியாவில் முழுசா கொண்டுறல. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டா இருக்காங்கிறது, அப்புறம் இன்கமிங் கோல்ட் ஸ்டோரேஜுக்கு அவங்க சிக்கனை கொண்டு போகும்போது அதோட தரத்தை உறுதி பண்றாங்க. ஐரோப்பிய நாடுகள்லையும் மேற்கத்திய நாடுகளையும் வளரும். ஸோ இந்த மாதிரியான தெளிவான ஒரு ஆழமான கட்டுப்பாடுகள் அரசு தரப்புல இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த கட்டுப்பாடுகளை கவனிக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இதை கண்காணிக்கணும். தெளிவா கண்காணிச்சு இது இந்த கோழிகள் வந்து பாதுகாப்பான நோய் இல்லாத கோழிகளா, எத்தனை நாட்கள் இந்த குளிர்பதன கிடங்குகள்ல அது ஸ்டோர் பண்ணப்படுது, அந்த ஸ்டோர் பண்ணி எடுக்கிறது அரசு அறிவித்த அந்த நாட்கள், அதாவது 3 நாட்கள் தான் வந்து சில்டு சிக்கன் சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி ஃப்ரோசனுங்கிறது வந்து நீங்க இயர்ஸ் டுகெதரா வைக்கிறது. இந்த கண்காணிப்பு கரெக்டா நடக்குதாங்கிறத அரசு உறுதி செய்யணும். அப்படி உறுதி செய்ய முடியாத பட்சத்துல அது பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா புதுசா எங்களுக்கும் எங்க வணிகர்களுக்கும் ஒரு பங்களிப்பா அப்படி மாவட்ட வாரியா இப்ப எப்படி டிஃபன் காலை டிஃபனை கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி கூட எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நிறுவனங்கள் சிக்கனை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு 10 பேர் 5000 கோழியை ப்ராசஸ் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், டாப் டு எண்ட் வரைக்கும் அது ப்ராசஸிங் எல்லாமே ஆட்டோமேஷன். ஸோ இப்போ நாங்க அதை செய்யறோம்னா நாங்க வந்து 50 பேருக்கு வேலை கொடுப்போம். ஸோ வேலை இந்த மாதிரி 3ஆம் உலக நாடுகள்ல வேலை மக்களுக்கு கிடைக்கிறது, எல்லாருக்கும் பகிர்ந்து கிடைக்கிறது ஒரு பெரிய லாபம் இல்லையா? அதனால அதை கன்சிடர் பண்ணலாம். நாங்க நிறுவனம் கொடுக்க வேணாம்னு சொல்லல. இதையும் பாதுகாப்பான கறியா நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் இது நடைமுறைக்கு வந்தா, இது வருதா என்னங்கிறது தெரியாது. அறிவிப்புகள் சில செய்தித்தாள்கள்ல நாங்க பார்த்தோம். அது ப்ராசஸ்ல இது வரைக்கும் இருக்கா என்னங்கிறது தெளிவா தெரியாது. ஸோ வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அது புதிய கறியா இருக்கிறதுல அட்வான்டேஜ் இருக்கு. அந்த புதிய கறிகள் இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு போட்டுக்கலாம்.
வாங்குற இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய டிவைஸ் இருக்கு, அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அந்த கோரிக்கையை எங்களுக்கும் அந்த பங்களிப்பு வேணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, டக்குன்னு ஒரு 10 பேருக்கு தான் டெண்டர் கொடுப்போம்னு அரசு அறிவிக்கும். அந்த 10 பேர் பிளான்ட் வச்சிருக்கணும்னு. பிளான்ட் பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ சில்லரை போட்டா எல்லாரும் சில்லுட்டு கோழி கொடுப்பாங்க. ஒரு சின்ன சேம்பர்ல 6 ஹவர்ஸ் கோழியை சுத்த விட்டா அது கல்லு மாதிரி இறுக்கிடுங்க. இதுதான் ஃப்ரோசன். இது ஸ்டோர் ப்ரிசர்வேஷன் டெக்னாலஜி. என்னன்னா இது ஒரு 3 days தான் இருக்கும். அது இயர்ஸ் டுகெதர் இருக்குங்கிறது. இந்த நடைமுறை எல்லாமே எப்படி நாங்க கட்டுப்பாடுகள் கேட்கிறோமோ அது மாதிரி இதுகளுக்கு அரசு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தா இது ஓகே. அப்படி இல்லாம இருந்தா எங்களோட ஃப்ரெஷ் சிக்கனையும் கன்சிடர் பண்ணி எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இப்போ இந்த திட்டம் வந்துச்சுன்னா உண்மையிலேயே இப்போ முட்டையெல்லாம் எப்படின்னாங்க, சத்துணவுக்கு முன்னாடி கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இருக்காது. இப்போ கிராமங்கள்ல அதீத கன்சம்ஷன் காரணம் சத்துணவு திட்டங்கள் தான். சில அரசுல அக்கறையோட பொறுப்போட ஏழைகளை கணக்குல வச்சு ஒரு முட்டை, அந்த முட்டை நிச்சயமா அது பர்ஃபெக்ட் பேக், அடல்ட்ரேஷன் கிடையாது இல்லையா. இன்னைக்கு அதை சாப்பிட்டு 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 பழகிட்டாங்க. இன்னைக்கு அந்த கிராமங்களும் நகரங்களும் ஈக்குவல் கன்சம்ஷன் இருக்கு. பர் கேபிட்டா 80-100 முட்டை வந்துருச்சுன்னா அதுக்கு நம்மளோட சத்துணவு திட்டங்கள் அது மாதிரி நீங்க கோழியை கொண்டு வர்றது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்துல புது கோழிகளை, புத்தமுதிய கோழிகளுக்கும் பங்களிப்பு கொடுக்கணும். அதை ஃப்ரோசனாவோ கொடுத்தனா கார்பரேட்டுகளுக்கு தான் லாபமா இருக்கும் ஒழிஞ்சு வணிகர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைப்பாடும் கெடும், இதுவும் கெடும். இதை மனசுல வச்சு அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தணும், நல்லா இருக்கும். மீண்டும் தீவன பிரச்சனை வந்தா பிராய்லர்கள் கடைகள் மூடப்படும். அப்படி ஒரு பிரச்சனை வரும் நாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப அதீதமா நாங்க போராடி இருக்கோம். இதுக்காக நிறைய நாள் செலவு பண்ணியிருக்கோம். முந்தைய அரசுகளும் தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ உள்ள அரசும் அதை உறுதி செஞ்சு ஆர்டர் கொடுத்துருச்சு. ஸோ அரசு எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது. நிறுவனங்கள் சில ஞாபகம் நடந்தாலும் இப்போ அவங்க அதை தெளிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் புரிதல் வந்துருச்சு, எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க அதை இனிமே செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. புதிய பிரச்சனைகள் வந்தாலும் பழைய பிரச்சனையில எங்களுக்கு தீர்வான மாதிரி தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இருக்காதுங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் தெளிவா வரும். என்ன நிறுவனங்கள் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான தரமான கோழிகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், தரமான தீவனங்களை கொடுக்கலாம். விவசாயிகளுக்கும் நல்ல தரமான குஞ்சுகளும் தரமான தீவனங்களும் கொடுக்கறது வழியா அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்ககிட்டயே பேசி தீர்க்கலாம். அது நிறுவனங்கள் தான் முயற்சி பண்ணணும். அது எங்களோட சப்ஜெக்ட் கிடையாது. பட் நல்ல ஒரு செயல்பாடு அரசு கண்காணிச்சா எங்களுக்கு அவுட்புட் நல்லா இருக்கும், மக்களுக்கு தரமான கறி சேரும். நீங்க மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு கறியெல்லாம் சாஃப்டா இருக்குங்க. இது தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய ஒரு தொழிலுங்க. இதை சொல்லி சொல்லி செய்ய முடியாது. அரசுகள் இதை அக்கறையோட கண்காணிக்கணும். எல்லா நடவடிக்கை எங்களையும் கண்காணிக்கணும். எங்க கடைகளையும் பார்க்கணும். அவங்க போட்டா நாங்க சந்தோஷப்படுவோம். எப்படி செய்யறாங்க நீட்டா சொல்லி கொடுக்கணும். அவங்கள தொந்தரவு பண்ணாம சொல்லி கொடுத்தா நிச்சயமா எங்க கடைகளும் புதிய இப்போ சீனால எல்லாம் வெட் மார்க்கெட் இருக்கு. வெட் மார்க்கெட்னா என்ன, ஃப்ரோசன் இருக்கும், சில்லு இருக்கும், வெட்டு இருக்கும். இந்த வெட் மார்க்கெட் இன்னும் விரும்புறாங்க. எல்லாரும் நல்லா தொழில. அப்போ குவாலிட்டி கேரண்டிக்கு அரசு எங்களோட கூட ஒர்க் அவுட் பண்ணணும், உதவி பண்ணணும். இப்ப நம்ம கேரளா, பாண்டிச்சேரி இல்லைங்க, இது என்னன்னாங்க, இதாவது என்னங்க, இந்த செயல்பாடு தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை செயல்படுத்தியிருக்கு. இது ஒரு பெரிய பெரிய வெற்றி. அதாவது ரொம்ப அறிவார்ந்த சமூகம் தமிழ் மக்கள்ங்கிற மாதிரி. ஏன்னா நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, மற்ற மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லை, நீங்க ஏன் கேக்குறீங்க? இங்க அறிவார்ந்த சமூகமாகவும் தெளிவா சிந்திக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் இதை விரும்புறாங்க. கோழிய நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வயசான கோழிய தமிழ்நாட்டுல வித்துருவீங்களா? நீங்க வாங்குவீங்களா? வாங்க முடியாது. இந்த தாய் கோழிகள் இருக்கு பாருங்க, பேரண்ட் கோழி 5 கிலோ அந்த பக்கம் தான் விற்கும். நான் எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது. மக்கள் அவ்வளவு விவரம். பிராய்லர் தான் விரும்புறாங்க. பிராய்லர் பாதுகாப்பான உணவு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல ஹார்மோன்ஸ் எல்லாம் சும்மா நிறைய பேசுவாங்களோ ஒழிஞ்சு, சாதாரணமா காய்கறிகள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அது மாதிரி பிராய்லரை சிக்கன் 65ன்னா 65 நாள் கோழி. காலத்துல டெவலப்மெண்ட்ல அது 28 நாள் 30 நாளைக்கு வந்துருச்சு. தரமான கோழிகள்ல தான் இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அரசும் பார்க்கும், கால்நடைத்துறையும் இதை கண்காணிக்கும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வெளி மாநிலங்கள இல்லாதனால நீங்க ஏத்துக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்தியா முழுசும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா எல்லா மக்களும் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. குவாலிட்டி, வேலை ஆளுகளுக்கு தொந்தரவு கம்மியா இருக்கும், கடைகள் சுத்தமா இருக்கும். ஸோ இதை மத்திய அரசாங்கமே இதை கண்காணிச்சு இதை கொண்டு வர்றது சிறப்பான விஷயம். நாங்க போராடி வாங்கினோம், இதை வச்சு அவங்க கொடுக்கலாம். பக்கத்து மாநிலம் கேட்பாங்க, இன்னுமே இப்பதானே பாக்குறாங்க, கண்டிப்பா வந்துருங்க. அதிகமா கேரளா வரல பறவை காய்ச்சல் அதிகமா வருது, அதுக்கான கட்டுப்பாடு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பறவை காய்ச்சல் எப்படின்னா, இப்ப அமெரிக்கா எடுத்துட்டுங்க, 5 ஜோனா பிரிச்சிருவாங்க.
விவரமான ஆட்கள், வியாபாரி அவங்க. இந்தியால எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தா இந்தியா ஃபுல்லா தடைய வருதுங்க. அப்படி வரக்கூடாது. எந்த இடத்துல பறவை காய்ச்சல் வருதோ அந்த இடத்த ஐசோலேட் பண்ணி அவங்க அதை வந்து குவாரண்டைன் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியால பண்ணணும். இந்திய அரசாங்கம், இந்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா டோட்டலா க்ளோஸ் பண்றாங்க. அப்ப எக்ஸ்போர்ட்லாம் பாதிக்குது இல்லையா? இப்ப நாமக்கல்ல எங்கனாச்சும் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா நாமக்கல் பெல்ட் பண்ணணும். அப்படியெல்லாம் வந்து நீங்க அந்த விவரமான அரசுகள் என்ன பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்றவங்க அங்க இருந்து இன்னொரு இடத்துல பக்கத்திலேயே எடுத்துட்டு வந்து வித்துருது. கல்ஃப்ல நமக்கு நியரஸ்ட் மார்க்கெட் கல்ஃப் தாங்க. எட்டி பார்த்தா கல்ஃப், டிரான்ஸ்போர்ட் கம்மி. அமெரிக்கால இருந்து சுத்தி வட்டாரத்துல ஏன் முட்டை வருது? அவன் ஒரு அறிவு, அவங்களுக்கு திறமை, உடனே பேன் பண்ணிடுவான். அதுக்கு சில ஆட்கள் அதுல வேலை செய்யறாங்க. ஏதாவது ஒண்ணா பெருசாக்குறாங்க. ஆனா நோய்களால மக்கள் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்ங்கிறது கம்மி. ஏன்னா இந்தியா ஹை டெம்பரேச்சர் உள்ள நாடு, நல்லா குக் பண்ணி சாப்பிடுற நாடு. ஸோ இயல்பாவே எல்லா பாக்டீரியாவும் அதில் அடிபடுங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகிற டிசீசஸ் வந்து பெருசா இல்லை. இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அரசுகளும் அந்த நிறுவனங்களும் கண்காணிக்கும் அதை. அதுல ஒன்றும் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. இவங்க எங்கேயாவது வாத்துல வருங்க, அதுக்கு வேக்சின் பண்ண மாட்டாங்க. அந்த வாத்துல வந்தா கூட அது கம்யூனிகேட் ஆகாது, ஹியூமன்ஸுக்கு அது கம்யூனிகேட் ஆகாது. அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மாற்று புரோட்டீன்கள் இல்லாதனால கோழி இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்க இப்ப சைனால எடுத்துட்டீங்கன்னா நிறைய மாற்று புரோட்டீன் இருக்கும். பறவைகளா நிறைய வச்சிருப்பாங்க, புறா இருக்கும் பெருசு பெருசா, எல்லாம் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இங்க ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இங்க பீஃபும் அதிகம் விற்காது இல்ல, இங்க சிக்கனை வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அது நல்ல பொருளா கொடுக்கணுங்கிறத வணிகர்களா நாங்க ரொம்ப அக்கறையோட இருக்கோம். நிறுவனங்களும் அக்கறையோட செயல்பட்டு அரசும் கண்காணிச்சா சூப்பரா இருக்கும்.